ஹாய் மக்களே, வெல்கம் டு முஸ்தபா vlogs. நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஃபோர்ட் அஞ்சு திங்கள் ஃபோர்ட் அண்ட் லைட் ஹவுஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த சீசனோட ஃபைனல் வீடியோ இதுதான். இந்த சீசனே முடிய போகுது இல்லையா? ஸோ வந்து இந்த ஃபோர்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ட்டை கட்டி கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆச்சு. 1600களில் பிரிட்டிஷ்காரங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி சென்னை ஃபோர்ட் கட்டினாங்களோ ஃபர்ஸ்ட் அதை கட்டினாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு 20-25 வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இதை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ட் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து டேமேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதோட காம்பவுண்ட் வால் மட்டும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சு. ஸோ கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான ஃபோர்ட்டு நம்ம வர்க்காலாலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வர்க்காலா வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அண்டு வர்க்காலா கோவளம் எபிசோட்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வர்க்காலா, ஆமாம், கீழே இருக்க லிங்க்லேயும் இருக்குது. அதே மாதிரி வர்க்காலா கோவளம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் எபிசோட்ஸ் நம்ம பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. അടിപൊളി ചാനൽ, നമ്മളെല്ലാ മലയാളികളും ലൈക്ക് ചെയ്യുന്ന ചാനലാണ്. താങ്ക് യു. ബൈ. Camera 20 rupees. Lift இல்ல? Steps சரி. हमारा स्टेप्स यार मजा स्लो है இந்த ஃபோர்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா 1 மணிக்குள்ளே வந்துருங்க. இல்லைன்னா 3 மணிக்கு தான் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா லைட் ஹவுஸுமே, சாரி ஃபோர்ட்டுங்கிறேன், ஃபோர்ட் அந்த பக்கம் இருக்குது. எல்லா லைட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் இருக்குது. அதை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நமக்கு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம பார்த்த லைட் ஹவுஸ்லேயே இப்போ ஒன்று தான் பிளாக் கலர் இல்லையா, பாக்கி எல்லாமே வந்து ரெட்டு ஒயிட் அப்படிலாம் இருந்துச்சு. ஆமாம், இது வந்து black white. மேல கான்செப்ட் பஸ் கரெக்ட் சிம்பிளி. ஓ ஹைட்டுக்கு நம்ம போறோம். கண்டிப்பாக தலை சுத்தம். சுத்தி சுத்தி போறோங்க, லைட் ஹவுஸ் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓ ஆனா எல்லா லைட்ஸ்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏறது ஏறிடலாம், இந்த லாஸ்ட் லைட்டுக்கு மேல கிராஸ் பண்ணும்போது தான் கஷ்டம். டேங்க் அவுட் ஆயிடும் இல்லையா, நாக் அவுட் ஆயிடும். ஆனா வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு ஸ்டெப்ஸ் ஏறது பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டாலாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. இது ஏறது ரொம்ப கஷ்டம். அത്രേ ഉള്ളൂ. അത് കഴിഞ്ഞ് കേറുമ്പോ കേറുമ്പോ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154
ஏணி மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் ஏணி இருந்துச்சியா? ஓகே 10th floor வரைக்கும் இந்த பில்டிங் இருக்கு. ஸ்டெப்ஸ் தன்ன மர குட்டியே தெரியுது. ஈகா கம்பெனி அவ்வளோ ஹைட் ஏறி இருக்கும். ஓ பாத்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நீ பாட்டுக்கு ஏற வேண்டியது. பயமா இருக்கு. கும்பிச்சு தான் வரணும். ஓ பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைட் ஹவுஸ் ஒவ்வொரு மாதிரி. இதோட இந்த ட்ரிப்பில் 3வது லைட் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்னை லைட் ஹவுஸில் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறினா இங்கே வந்துடும். ஆனால் கேரளா லைட் ஹவுஸ் தான் ரொம்ப கஷ்டம். நம்ம ஏறிடலாம், பட் அந்த ஏணி இருக்குல்ல அதில் ஏறவே முடியாது, கஷ்டம். ஆமாம், நம்ம இது வரைக்கும் போன எல்லா லைட் ஹவுஸும் லிஃப்ட் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் அம்மா வேணா போயிருக்கோம் லிஃப்ட் இல்லாமல். மகாபலிபுரம்ல இருக்கிற லைட் ஹவுஸ் அது கஷ்டப்பட்டு ஏறி தான் வந்தோம். பட் கஷ்டப்பட்டால் தானே இப்படி ரிவ்யூ கிடைக்கும். ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் பேக் வாட்டர். சான்ஸே இல்லை. எந்த லைட் ஹவுஸ்லையுமே நீ வந்து லைட்டை பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்த்த லைட் இதான் லைட் ஹவுஸில் இருக்கிற லைட். இதுதான் சுற்றி இருக்கிற பீச்சுக்கு இதுதான் அடிக்கும். தொடக்கூடாது. சரி போகலாம். சாதிச்சிட்டோம் வெற்றிகரமா. எவ்வளோ ஹைட் பாருங்க, ஸ்டெப்ஸ்ல ஏறி இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 2 3 4 5 6. ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளைக்கார மூளையே மூளைன்னு சொல்லிட்டு. நமக்கு அது தப்பு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஒரு வகையில் அவங்க பாராட்டலாம். என்னன்னா, எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி கட்டுறாங்க. இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து கேரளா, கோவா, இங்கே தான் இந்த ஸ்டோன் விளையும். இதை வச்சே ஃபோர்ட் கட்டியிருக்காங்க, இதை வச்சு பேத்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி தனுஷ்கோடி போனீங்கன்னா அந்த கடல் நுரை இருக்குல்ல, கடல் நுரை, கடல் அந்த என்ன ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அந்த செடி வந்து ஸ்டோனாக மாறி இருக்கும். அதை வச்சே சர்ச்லாம் கட்டியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா தெரியும் அதெல்லாம். எங்கெல்லாம் வந்து பீச் இருக்கோ வெள்ளக்காரங்க கரெக்டாக அங்கே ஒரு ஃபோர்ட் கட்டிடுறாங்க பாரு. இதுவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அந்த பிஸ்னஸ் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுக்காக இங்கே கட்டியிருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த நம்ம சென்னை ஃபோர்ட்டு இன்னும் நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க இந்த மாதிரி. பில்லர்லாம் இருக்குது. அப்புறம் ஏதோ பில்டிங் எல்லாம் டேமேஜ் பண்ணி அந்த டைமில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பீச் இருந்திருக்கும். அப்படியே உள்ள வந்து கப்பலில் இறங்கி வருவாங்க போவாங்களா இருக்கும். ஆமாம், இப்போ வந்து எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏரியா வந்துச்சு.
என்னடா இது ஜெயில் மாதிரி இருக்கு. பா பா. ஓ பார்த்தியா ஃபர்கான், முன்னாடி வந்து இதுக்குள்ளே டனல் இருந்திருக்கு. டனல் இதுக்குள்ளே போய் கடலுக்குள்ளே எங்கேருந்து வெளியே வரும்னே தெரியாது. இதுக்குள்ளே கடல் கடியில் போகுது இந்த டனல். பூமி கடியில் போகிற டனல் தானே பார்த்துருக்கோம். இது கடல் கடியில் போகுது சுரங்கப்பாதை. ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ ஒன்றும் இல்லை. அதெல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. 400 years ago, 1693 என்னமோ கட்டினது இது, 1600களில். ஹாய் மக்களே, அதாவது கோவளம், வர்க்காலா, கொல்லம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஒரு பெரிய vlog-ஐ முடிச்சிட்டோம். சீசனே முடிய போகுது. இதுதான் வந்து எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு இத்தனை எபிசோட்ஸ் போட்டிருக்கோம். என்ன ஸோ வீடியோவை லைக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், சந்தோஷப்படுவோம். இன்னும் நிறையா ஸ்பாட் உங்களுக்கு காமிப்போம். இவங்க இப்போவே வந்து வீட்டுக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு கல்லெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உட்காருமா, இங்கே உட்கார். அடிக்கிட்டு இருக்கான். என்ன நீ ஒரு லைட் ஹவுஸ் கட்டுறியா? லைட் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். சரி, அப்புறம் என்ன முடிச்சுக்கலாமா? வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ வந்து இதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு லொக்கேஷனில் புது சீசன் ஆரம்பிப்போம். Until then, bye bye from Mustafa Vlogs. Bye. Bye. நான் படுக்கிறேன். Bye.